ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு கட்லெட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான கட்லெட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். பொதுவாகவே கட்லெட்னா வெஜ் கட்லெட்னா செய்வோம், அது உருளைக்கிழங்கு வச்சு செய்வோம். ஆனால் பொதுவாக அந்த உருளைக்கிழங்கு வந்து எல்லாருக்கும் அது மாவுச்சத்து நிறையா இருக்கனால எல்லாராலையும் சாப்பிடவும் முடியாது, கேஸ் ட்ரபிள் இருக்கும்பாங்க. ஆனால் இந்த சக்கரவள்ளி கிழங்குல மாவுச்சத்து இருந்தாலும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு கிழங்கு வகையாகும். இந்த ஹெல்த்தியான இந்த சக்கரவள்ளி கிழங்கை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 400 கிராம் போல் சக்கரவள்ளி கிழங்கை நம்ம வேக வச்சு தோல் உரித்து எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு, 1 ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் எடுத்திருக்கோம். இந்த சக்கரவள்ளி கிழங்கை வந்து நம்ம இட்லி தட்டில் நம்ம வேக வச்சோன்னா ஒரு 15 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் இதை வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. எல்லா சக்கரவள்ளி கிழங்கையும் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. மசிச்ச விட்டு நம்ம வச்சுருக்க எல்லா பொருளையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா எல்லா சைடும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்த பிறகு நம்ம வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து கட்லெட் போடுறதுக்காக இந்த மாதிரி உருண்டைகளாக நம்ம வந்து உருட்டிக்கலாம். உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்லெட் ஷேப் வந்துடும். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவரை நம்ம வந்து தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் நல்லா தண்ணி பேஸ்ட்டாக வச்சுக்கணும். நம்ம வச்சுருக்க உருண்டையை வந்து இதில் டிப் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேட்டில் ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் அதை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்கள் எல்லா கட்லெட்டையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான ஹெல்த்தியான ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவுக்கு மட்டும்தான் நம்ம சொன்ன மாதிரி கேஸே இல்லை, அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம். நிறைய நார் சத்தும் கூடியது. ஸோ இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.